நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமः. 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 சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அத்தை வீட்டுக்கு போகணும்னா போக வேண்டியதானே. இந்த வழியெல்லாம் நல்லா கேட்டுட்டு அத்துடன் விட்டானோ பாவம் ஆற்றங்கரைக்கு வழி கேட்டான் அப்படி. அது சரி, நான் அந்த யமுனாற்றங்கரைக்கு எப்படி போறது? அத்தை வீட்டுக்கும் யமுனாற்றுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் வழி கேட்கறான். யமுனை ஆற்றுக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்கறான். ஏண்டா நீ அத்தாத்துக்கு போறியா யமுனை ஆற்றுக்கு போறியா அப்படின்னு கேட்டான். இல்ல நான் மாடு மேய்ச்சிட்டு வந்தேன், அது யமுனை கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப எந்த யமுனை கரையில விட்டேன்னு தெரியல, எனக்கு அதுக்கு வழி சொல்லுங்கோங்கிறான். சரின்னு இந்த கோபி யமுனை ஆற்றுக்கு எப்படி எல்லாம் போகணும்னு குழந்தைக்கு தகுந்த மாதிரி வழி சொல்றான். இவன் அத்தனையும் பொறுமையா கேட்டுட்டு அவன் கேட்கறான், அது சரி, ஆத்துக்கு வழி சொன்னேல், ஆற்றங்கரைக்கு வழி சொன்னேல், முத்தம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்கறான். அந்த பையன் சொல்றான், அத்தனையும் சொல்லிவிட்டு நின்றேன், வித்தகமாய் ஒரு கேள்வி கேட்டான், நாணமாகுதடி, முத்தத்துக்கு வழி கேட்டான், சத்தமாய் இதை சொல்லலாமா அப்படின்னு எனக்கு முத்தம் வேணுமானால் நான் என்ன பண்ணணும்னு கேட்கறான். ஓ, பிள்ளைய கண்டிச்சு வைக்கப்படாதோ? இவளுக்கு கொடுக்கணும்னு ஆசை, கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி இங்க கம்ப்ளைண்ட் பண்றா. இதுதான் கிருஷ்ணனுக்கு பண்ற விஷயம். எல்லாரும் அவனிடத்துல இருந்து கிருபையை பெற்றுடுவா, ஆனாலும் நன்றிங்கிறதே இல்லாதபடி கிருஷ்ணனை குத்தம் சொல்லுவா. கிருஷ்ணன் பண்ணதெல்லாம் தெரியாது, இவளுக்கு வேணுங்க முத்தம், வாங்கின்னு இருக்கா. வாங்கின்னு வந்து கன்னத்தை தொடச்சுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. இப்படி ஒரு கோபிகை. அப்புறம் இன்னொரு கோபிகை வரா. வெண்ணெய் தாரும் என்றான், வெண்ணெய் தந்தால் தின்று விட்டு பெண்ணை தாரும் என்றான். எங்க ஆத்துக்கு விடிய காத்தால உன் பையன் வந்தான், மாமி எனக்கு வெண்ணெய் தாங்கோ மாமி அப்படின்னு கேட்டான். சரிடாப்பா இந்தா வச்சுக்கோன்னு வெண்ணெய் கொடுத்தேன். இன்னும் மட்டும் திருடாம கேட்டானேன்னு. வெண்ணெயை நன்னா சாப்பிட்டுட்டு உங்க பொண்ணை தரையில நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். கேட்கலாமா? இப்படி கேட்கணும் தான் அந்த மாமியாருக்கும் ஆசை, கொடுத்துட மாட்டோமான்னு தான் இந்த மாதிரி மாமனாருக்கும் ஆசை. ஆனாலும் இவன் வந்து கேட்கலாமா? அப்படி வெளிப்படையா ஒத்துக்க முடியுமா? போடா பொண்ணாவது ஒன்னாவது அப்படின்னு துரத்தி விட இவன் என்ன பண்ணான் தெரியுமோ? வண்ணமாய் நிர்த்தமாடி மண்ணிலே பதத்தால் ஏற்றி கண்ணிலே இறைத்து விட்டு களவாடினான். என்ன பண்ணான் தெரியுமோ இல்லையோ? சரி நான் ஒரு நர்த்தனம் ஆடுறேன், அதை பாருங்கோ, அந்த டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க பொண்ணை கொடுங்கோன்னா. இவன் ஆடுறத பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கிறதுனால சரி ஆடு பார்ப்போன்னு சொல்ல, அவன் ஏதோ வித்தியஸ்த பாதார அவர் ராசக்கிரீடையில் ஆடுற மாதிரி ஆட, அது சமயம் அந்த ஆட்டத்துல சொக்கி போயிருக்கும் பொழுது தன்னுடைய திவ்ய சரணத்தினால பூமியிலேருந்து மண்ணை வாரி இப்படி இறச்சி விட்டான். முன்னாடி இருக்கிறான், அவ கண்ணெல்லாம் பட்டுடுத்து. அந்த கேப்ல எங்காத்து பொண்ணை கூட்டுன்னு எங்கேயோ போயிட்டான். நான் கண்டிச்சு வைங்க உங்க பையனை அப்படின்னு ஒரு கோபிகை வந்து சொல்றான். அப்புறம் இன்னொரு கோபிகை வந்தா. இவளுடைய அனுபவம் நம் ஹிருதயத்துக்கு நெருக்கமா இருக்கும். அவ சொல்றா, முந்தானால் அந்தி நேரத்தில் சொந்தமுடன் கிட்ட வந்து வித்தைகள் பலவும் செய்து விளையாடினான். எங்க ஆட்டுல யாரும் இல்லை, எங்க மாமனார் மாமியார் வெளியில போயிருக்கா, நாளைக்கு தான் வருவா. நான் சாயங்காலத்துல விளக்கேற்றி வச்சுட்டு ஆத்து வாசல்ல உக்காந்துட்டு இருக்கேன், அந்தி சாஞ்சுடுத்து. அப்போ உங்க பையன் வந்தான், உங்க கிருஷ்ணன் வந்தான். அந்த கிருஷ்ணன் என்கிட்ட வந்து சகஜமா பேசிட்டு இருந்தான். நாரதர் போன்ற பெரியோர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவெல்லாம் சொல்லியிருக்கா, இத ஒரு குழந்தைன்னு நினைச்சுடாத, இவன் சர்வேஸ்வரன் வைகுண்டபதி, நம்ம கோகுலத்துல மாடு மேய்ச்சின்னு இருக்குமா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கார். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அவனிடத்துல பிரார்த்தனை பண்ணா எனக்கு வைகுண்டம் கிடைச்சிருமே அப்படின்னு ஒரு ஆசையில நான் காத்துட்டு இருக்க. அவன் சகஜமா என்கிட்ட பேசியிருந்தானா, பட்டுன்னு அவன் இதை புரிஞ்சுண்டானோ என்னன்னு தெரியல, என் முந்தானையை பிடிச்சி இழுத்து எனக்கு வெண்ணெய் கொடு அப்படின்னு கேட்டான். அந்த அழகுல சொக்கி போய் அவனை அப்படியே கட்டிண்டு என் மடியில உட்கார வச்சேன். ஏன்னா நான் யசோதை இல்லை, ஆனால் இன்னைக்கு ஒரு பாக்கியம், நான் யசோதையா ஆயிடுறேன் அப்படின்னே நினைச்சு அவனை கட்டி இழுத்து மடியில உட்கார வச்சேன். மடியில படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்சா
என்ன நடக்கிறதுன்னா, மைந்தன் என்று தொட்டு இழுத்து மடியில் வைத்தேன். வச்சு அந்த சுந்தர முகத்தை பார்த்தேன். சுந்தர முகத்தை கண்டு சிந்தையும் மயங்கும் நேரம் அந்த அழகான முகத்தை பார்த்து நான் அந்த வாசுதேவன் இவன் தான். அன்னைக்கு பெரியவர்கள் சொன்னா இல்லையா, இவனை மாடு மேய்க்கிற கோபாலன் நினைச்சுடாதீங்கோ, இவன் வாசுதேவன், இவன் வைகுண்டபதி அப்படின்னு சொன்னார் இல்லையா நாரதர். அவன் இவன் தானே, அந்த வாசுதேவன் இவன் தானே அப்படின்னு இவனுடைய சுந்தர முகத்தை பார்த்து நான் மயங்கி இருக்கிற நேரம், நான் வைகுண்ட வாசம் வேணும்னு ஆசைப்பட்டு தானே உட்கார்ந்துருக்கேன். அந்த க்ஷணம் வைகுண்டமோடு எல்லாம் காட்டினான். அந்த முகத்துல நான் சொக்கி போயிருக்கும் பொழுது கோகுலம் மறைஞ்சி வைகுண்டமே எனக்கு அங்க தரிசனமாச்சு. வாசுதேவனாக உன் பிள்ளைய தாண்டி பார்த்தேன், உன் பிள்ளையதான் பார்த்தேன். அடி யசோதே, உன் மகனை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு தாயே யசோதா அப்படிங்கிற கீர்த்தனையில இப்படி பல கோபிகைகள் யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றத தானே வெங்கட சுப்பையர் பார்த்தார். எங்க பார்த்தாருன்னா, நீங்க இன்னைக்கு கிளம்பி வந்தேன்னா ஊத்துகாடு க்ஷேத்திரம் எங்க ராஜகோபுரத்திலேருந்து பின்னாடி குளம் பரியந்தம் இருக்கிற ஏரியாவை அப்படியே கோகுலமாக மாத்தி காமிச்சான். இப்படி ஒரு வெங்கட சுப்பையருடைய ஒரு அனுபவம். இது மாதிரி இன்னும் 2 கீர்த்தனை கூட இருக்கு. ஊத்துகாடு வெங்கட சுப்பையர் தன் தெய்வமான கோபாலனுடைய கிருப்பையினால இந்த ஊத்துகாடு க்ஷேத்திரமே கோகுலமாக தெரிய அதுல நடந்த லீலைகளை தானே நேரா பார்த்து அப்போ எழுதின கீர்த்தனை மொத்தம் 3 இருக்கு. அதுல நம்ம போன சத்சங்கத்துல 1 சொன்னோம், இது 2வது கீர்த்தனை. இன்னொரு கீர்த்தனை கூட இருக்கு, அது நமக்கு அதிகமா கையில கிடைக்கல. இதனால இந்த ஊருக்கு வெங்கட சுப்பையர், இந்த ஊத்துக்காடுக்கு வெங்கட சுப்பையர் வச்ச பேரு தென்கோகுலம் அப்படின்னு. வடக்க ஒரு கோகுலம் இருக்கு, அது போக முடியாதவா என்ன பண்றதுன்னா தெற்க ஒரு கோகுலம் இருக்கு, இங்க வாங்கோன்னு கூப்பிடுறா. ஐயோ, இங்கேயும் எல்லா லீலையும் நடந்திருக்கேன், அங்கேயும் போங்கோ, இங்கேயும் வாங்கோ, இதுவும் ஒரு கோகுலம் அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இந்த கிராமத்துக்கு ஊத்துக்காடுன்னு பெயர் வைக்கல. ஏன்னா பெயர் காரணங்களாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தென்கோகுலம்னு அவர் பெயர் வச்சார். இப்படி ஒரு ரசமான அனுபவம். இப்படியே இருக்க மற்றொரு சமயம் சகஜமா வெங்கட சுப்பையர்கிட்ட கிருஷ்ணன் பேசுவான். நித்தியம் சாயங்காலம் ஒரு விசேஷ தரிசனம் வெங்கட சுப்பையருக்கு கிடைச்சிரும். அப்படி ஒரு நாளைக்கு நீ இப்ப வந்தேன்னா பார்க்கலாம், ஒரு பெரிய அரசமரம் இருக்கும். அதே அரசமரத்துக்கு கீழே உக்காந்துண்டு குளத்துல காலை விட்டு ஆட்டிண்டு வெங்கட சுப்பையர் ஏதோ ஒரு கிருஷ்ண தியானத்துல இருக்க, பின்னாடியிலிருந்து பகவான் பட்டுன்னு பிரத்யக்ஷமா தரிசனம் கொடுத்து சகஜமா பேசிட்டு இருக்க. வில்வமங்கல சுவாமியோட பேசுறது போல நம்ம ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இடத்துல ஊத்துக்காடு காளிங்கரத்தன கிருஷ்ணன் கோபாலன் சகஜமா பேசுறான். குழந்தை கிருஷ்ணன் இங்க பாலகோபாலன் என்ன பேசுறான்னா, சுப்பையா அது நிறைய முறை அப்படி பேசுவான். கிருஷ்ணன் ஏதாவது கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு வெங்கட சுப்பையர் சொல்ற பதில் ஒரு கீர்த்தனையாக இருக்கும். அதை ஆனந்தமா நேரா சிரவணம் பண்ணுவான் கிருஷ்ணன். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கீர்த்தனையை கிருஷ்ணனே நேரா சிரவணம் பண்ணுவான். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கறான். சுப்பையா, உலகத்துல கொடுத்து வச்சவன் யாரு? சுப்பையா, உன்னோட அபிப்பிராயத்துல உலகத்துல கொடுத்து வச்சவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். இந்த கீர்த்தனையோடைய அர்த்தத்தை நாம முன்னாடியே சிரவணம் பண்ணியிருக்கோம் வேற ஒரு சத்சங்கத்துல. ஆனாலும் இப்ப நாம விஸ்தாரமா பார்ப்போம். ஸோ கொடுத்து வச்சவன் யாரு அப்படின்னு வெங்கட சுப்பையர் இடத்துல கேட்க, வெங்கட சுப்பையர் அதுக்கு பதிலாக ஒரு கீர்த்தனையாக பாடுறார். நமக்கெல்லாம் அது பாடம். என்ன சொல்றாருன்னா, கொடுத்து வைத்த புண்ணியவான் யாருன்னா, குற்றமில்லா ஹரிகதை அதனை சற்று கனமேனும் கேட்டவர் எவரோ, கொண்டு பதம் பாடி நின்றவர் எவரோ, குரு பதமலர் தொழுதவர் எவரோ, அவரே கொடுத்து வைத்தவன் அப்படிங்கிற. உலகத்துல பேரு புகழ் பணம் அதுவா ஆரோக்கியம் பொசிஷன் பதவி என்ன உனக்கு கிடைச்சாலும் அதெல்லாம் தற்காலிகண்டா. அதெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். இல்ல சாகர பரியந்தம் உன்னை விட்டு போகலன்னா கூட அது இருக்கிறதுனால உனக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் கிடைச்சது அப்படிங்கிறத சொல்ல முடியாதுப்பா. எல்லாம் கொஞ்ச நாள் தான்டா, எல்லாம் அனித்தியம், கொஞ்ச நாள் தான். அதனால இதெல்லாம் கிடைச்சுட்டதுனால நல்ல பந்துக்கள் எனக்கு இருக்க மாட்டா, நல்லா இருக்குமா இருந்தாலும் சொல்றேன், அனுகூலமான பந்துக்கள் எனக்கு எப்பவும் இருக்கா. நான் சொன்னா வேலை செய்யறதுக்கு என் கூட 4 பேர் இருக்கா.
எப்பவும் இருக்காவா, எனக்கு எப்பேற்பட்ட வீடு இருக்கு தெரியுமா, என் தலைமுறைக்கு நான் வீடு கட்ட வேண்டாம் இப்படின்னு எதையெல்லாம் நீ எனக்கு கொடுத்து வச்சவன் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் கொடுத்து வச்சவன் இல்லப்பா, அதெல்லாம் கொடுத்து வச்சவன். எது பாக்கியம்னா அவர் சொல்றார், நித்தியம் கிருஷ்ண கதைய நீ சிரவணம் பண்ணிட்டு இருந்தாயாகலிங்க. நேரா சத் சங்கத்துக்கு வரதுங்கிறது அது ஒரு தனி பாக்கியம். அது 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 என்னைக்காவது தானே ஏற்படும், வருஷத்துல 3 முறையோ 4 முறையோ தானே ஏற்படும். ஆனால் அது அல்லாது நித்தியம் நீ உங்க ஆத்துல கிருஷ்ண கதையை சிரவணம் பண்ணிட்டு இருந்தாயாகில், டெய்லி கிருஷ்ண கதையை நீ கேட்டுட்டு இருந்தாயாகில், நீ தாண்டா கொடுத்து வச்சவன், நீ தான் கொடுத்து வச்சவங்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் சிரவணம் பண்ணிட்டா கூட நீ பாக்யவான்றா. இந்த ஜென்மாலேருந்து நீ கரையேறிடுவாய், உனக்கு முக்தி கிடைச்சிடும், இதர சாதனைகள் வேண்டாம், கிருஷ்ண கதாசிரவணம் மாத்திரம் போரும் அப்படிங்கிறார். அப்புறம் யாருன்னா, குரு பதமலர் தொழுதவர் எவரோ. இப்படி கதை கேட்டுட்டே இருந்தால் ஒரு குருநாதனை சந்திக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிடும். குருநாதன்னா யாருன்னா வேத வித்வான்னு அர்த்தம் இல்லை, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்னு அர்த்தம் இல்லை, இல்ல ஒண்ணுமே படிச்சிருக்கப்படாதுன்னு அர்த்தம் இல்லை, மகா வித்வானா இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சதா கிருஷ்ணானந்தத்திலேயே எவர் ஒருவர் இருக்காரோ அத்தகைய மகாத்மா நமக்கு குருநாதனா கிடைக்கும். அவருடைய உடம்பு உலகத்துல எந்த காரியம் வேணா பண்ணிட்டு இருக்கட்டும், ஆனால் அவர் கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கணும். அப்படி ஒரு குருநாதன் உனக்கு கிருஷ்ண கதாசிரவண மாத்திரேன்னு கிடைச்சிருவார். அந்த திவ்ய சரணத்துல நீ உன்னுடைய மனசை பறிகொடு. நீ பறிகொடுக்க வேண்டாம், அந்த சரணம் உன் மனசை இழுத்து வச்சுன்றும். அவரை நீ ஒரு முறையாவது ஜென்மால தரிசனம் பண்ணி அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாயானால் அந்த மகாத்மாவுக்கு உன்னால முடிஞ்சதை ஏதாவது சமர்ப்பிச்சு உன்னை ஒப்படைச்சுட்டாயாகில் நீயே பாக்யவான், நீயே பாக்யவான்பா, நீ தான் கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறார். அவர் சொல்றார், கொடுத்து வைத்தவன் என்று எதற்கெதற்கோ சொல்லி கொண்டார்கள், இது கேளும். யார் யாரோ ஏதேதோ கொடுத்து வச்சவன் சொல்லிக்கிறார். நான் சத்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, எனக்கு அனுகூலமான பந்துக்கள் இருக்கா, வேலையாட்கள் இருக்கா, எனக்கு எல்லாம் ஆரோக்கியம் இருக்கு, அழகா இருக்கேன், நல்ல பொசிஷன்ல இருக்கேன், என்னை எல்லாரும் மதிக்கிறா, என் பேரை சொன்னா ஊத்துக்காரில் எல்லாருக்கும் தெரியும், இப்படி எத்தையாவது நினைச்சுண்டு இதெல்லாம் உனக்கு இருக்கிறதுனால நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு பல பேர் பலவிதமா நினைச்சுட்டு இருக்கா. சில பேர் அரசியல்ல ஜெயிச்சா கொடுத்து வச்சவன் நினைக்கிறா. அவளுடைய வாசனைக்கு தகுந்த மாதிரி அவ சில இதை தங்கள் கொடுத்து வச்சவன் தங்களை நினைச்சுக்கிறா. அதெல்லாம் கொடுத்து வச்சவன் இல்லை, கொடுத்து வைத்தவன் என்று எதற்கெதற்கோ சொல்லி கொண்டார். இது கேளும், நெடுத்த இத்தரை மேலே ஹரிக்கதையை தவிர நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிற. என்ன சொல்றாருன்னா, நீ எதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கிறதுனால நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறியோ அதெல்லாம் கொடுத்து வைத்த விஷயம் அல்ல. ஒரு கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற ஒரு மகாத்மா கிட்டேந்து நீ நித்தியம் கிருஷ்ண கதைய ஹரிகதைய கேட்டுண்டே இருந்தாயானால் நீ கொடுத்து வைத்தவன். ஒரு கால் அப்படி கேட்கிற பாக்கியம் உனக்கு இல்லையானால் நீ உன்னை மனுஷன்னே சொல்லிக்காத, நீ மிருகந்தான். கிருஷ்ண கதை நித்தியம் நீ கேட்கலையானால் நீ மிருகந்தான், நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றார், அதெல்லாம் சும்மா சார், இதெல்லாம் சும்மா 10 பாப்பான் பையன் பிழைக்கிறதுக்காக சொன்ன விஷயம். நான் பாருங்கோ, கடைசி பரியந்தம் நான் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம். ஏன்பா, நான் சம்பாதிக்கிற காலத்திலேயே நிறைய சேர்த்து வச்சுட்டேன், நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் பணம் என்ன பார்த்துக்கும். நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, என்னுடைய பந்துக்கள் இருக்காளே அவ என்னை விட்டுட மாட்டா. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு போன் கால் வந்துருவா. வாசல்லையே கார் இருக்கு. எத்தனை கார் இருக்கு தெரியுமா சார்? பிரவச்சனம் பண்றீங்களே, உங்களுக்கு எவ்வளோ கார் இருக்கு? இப்படி பேசிட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் என்னைக்காவது எங்கேயாவது உருப்பிட்டு இருக்காளா? எத்தனை கார், எத்தனை வீடு இருக்கு உங்களுக்கு? எனக்கு 4 வீடு இருக்கு. ஊட்டியில ஒரு வீடு, கொடைக்கானல்ல ஒரு வீடு, சென்னையில ஒரு வீடு, பாண்டிச்சேரியில ஒரு 4 வீடு இருக்கு. ஒரு வீட்டுல தான் இவன் தங்குறான். பாக்கி 3 வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கூட போறது இல்லை. ஒர்க் பிளஷர். இப்படி எல்லாம் சொல்லி உலகத்துல வேற கிருஷ்ண கிருபையும் குரு கிருபையும் தவிர வேற எதையெல்லாமோ ஒருவன் நம்பி இருக்கான். ஏன்னா சாஸ்வதமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால. அதுக்கு பதில் சொல்றார் வெங்கட சுப்பையர், நின்று அளவானால் ஷான்யட்டு தானே, நேராக யமன் வந்தால் அதுவரை தனி எஞ்சான் உடம்பும்பா. அப்பா, நீ படுக்க வச்சுட்ட நீ இட்ட கையும் இட்ட காலுமாக விழுந்துட்டாயானால் எஞ்சான் உடம்புடா, 8 ஜான் தாண்டா உன்னுடைய உடம்பு இருக்கும்.
அது ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாள் நீ படுத்துண்டுடுவே. எப்போ படுத்துப்பேன்னா, நேராக யமன் வந்தால், உனக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கான் சர்வேஸ்வரன், உனக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கான். அந்த நாள்ல கரெக்டா மிருத்யு வரும், யமன் வருவான். அன்று அவன் கயிற்றுக்கு ஒரு சுற்று தானே. நிறைய பேரை பார்க்கலாம், பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா, டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து உயர் ரக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவா, இந்த பேஷண்ட்டை சுத்தி 40 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்லாம் இருப்பா. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருப்பா, எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பா. இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, நேராக யமன் வந்தால் அதுவரை தானே. உனக்கு சர்வேஸ்வரன் ஒரு டேட்டு குறிச்சிருக்காண்டா, அந்த டேட்டுல யமன் வருவான். அன்று அவன் ஒரு கயிற்ற விடுவான், மிருத்யு பாசம்னு பேர். அந்த பாச கயிற்ற விடுவான். அந்த பாச கயிற்றிலேருந்து தப்பிக்க எவனாலையும் முடியாது. ஒரு நாள் நீ போயிடுவ. எதெல்லாம் நம்பி இருந்தியோ அதெல்லாம் உனக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிடும்பா. யாரையெல்லாம் நம்பி இருந்தியோ அவெல்லாம் உனக்கு பிரயோஜனப்படாத தசை வந்துடும்பா. அத்தனையும் நேரும் முன்னே அறிந்தவர் தானே மிக கொடுத்து வைத்த புண்ணியவான் அப்படிங்கிற. இதெல்லாம் நேர்ந்துடும்னு தெரிஞ்சு ஒரு மகாத்மாவினிடத்துல நீ உன்னை ஒப்படைச்சு, எனக்கு கிருஷ்ண பக்தி வரும்படியாக அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அவரிடத்துல சரணாகதி நீ பண்ணிட்டாயாகில் நீ தாண்டா கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்றார். இந்த சந்தர்ப்பத்திலேயே ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துடைய சில டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். இந்த ஊத்துக்காடு கிருஷ்ண க்ஷேத்திரம், தென்கோகுலம்னு சொல்லக்கூடிய இந்த ஊத்துக்காடு கிருஷ்ண க்ஷேத்திரம் கும்பகோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துடைய டைமிங்னா கிராமத்து கோவில் தானே, அதனால காத்தால 9லேருந்து 12 மணி வரையும், சாயங்காலத்துல 5லேருந்து 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இங்க வரவா கிருஷ்ணனுக்கு ஏதாவது நிவேத்தியம் பண்ணணும்னு நினைச்சாலோ அல்லது அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சாலோ இது சரியான கிராமம். அதனால இங்க எதுவுமே கிடைக்காது. ஆகையினால நீங்க வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துருங்கோ. அர்ச்சனை பண்ணணும்னாலோ நிவேத்தியம் பண்ணி பிரசாதம் தாங்கோன்னு சொன்னாலோ இங்க தேங்காய் உடைச்சி நிவேத்தியம் பண்றது அவ்வளவு விசேஷம் இல்லை. அதுக்கு ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் வெங்கட சுப்பையர் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்க, அவர் பக்கத்துல குழந்தை கிருஷ்ணன் அவருடைய மடியில தொப்பை வலிக்குதுன்னு வந்து உக்காந்துதான். ஏண்டா கிருஷ்ணா அப்படின்னா, என்னன்னு தெரியல, காத்தாலேருந்து தொப்பை வலிக்குது அப்படின்னு சொல்ல, என்னன்னு அர்ச்சகால்கிட்ட எங்க பிரிவா இருந்தா அப்போ விசாரிக்க, காத்தால தேங்காய் சாதம் நிவேத்தியம் பண்ணியிருக்கா. மேலும் அன்னைக்கு விசேஷமா ஒரு 10 அர்ச்சனை வந்திருக்கு, நிறைய தேங்காய் உடைச்சு நிவேத்தியம் பண்ணியிருக்கா. தேங்காய் 5 வயசு குழந்தைக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் வெங்கட சுப்பையர் நிர்ணயம் பண்ணார், அதாவது உற்சவாதிகள், கும்பாபிஷேகம், அது மாதிரியான ஆகம ரீதியான பூஜைகளை தவிர பாக்கி சமயங்கள்ல தேங்காய் உடைச்சு பண்ண வேண்டாம், தேங்காவை தவிர்க்கவும் சொல்லியிருக்கார். நாம அப்படி சொல்ல முடியுமா? அர்ச்சகா அப்படி சொல்ல முடியுமா? அப்போ வேண்டாம்னு சொல்லலை, அதை தவிர்ப்பது நலம். விசேஷதாக கிருஷ்ண பக்தால் யார் இப்போ இங்கே உள்ளூர்லேயே தேங்காய்லாம் கொண்டு வருவா, நாங்கள் உடைக்கத்தான் உடைப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், அதை நிவேத்தியம் பண்ண மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற கதலி பழத்தையும் வெத்தலை பாக்கியும் நிவேத்தியம் பண்ணிடுவோம். இது பகவான் கண்ணில் காமிப்போம், அவ்வளோதான். அது கூட வேண்டாங்கிறார் வெங்கட சுப்பையர். அதெல்லாம் எல்லா ஜனங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டா. ஆனால் பெரும்பாலான கிருஷ்ண பக்தர்கள் இதற்கு அனுகூலமாக இருக்கா. அதனால தேங்காய் உடைச்சு நிவேத்தியம் பண்ண வேண்டாம். வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் சம்பிரதாயம், அதை வச்சுட்டு பழ வகைகள் வாங்கிட்டு வரலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, ஆசைக்காய் எல்லாம் இருக்கு, நிறைய வாங்கிட்டு வரலாம் தேங்காவை தவிர்த்து. அப்புறம் இங்கே புஷ்பங்கள் சாத்தி அழகு பார்க்கணும்னா இங்கே ஒன்றும் கிடைக்காது. ஒன்று பூர்ண அலங்காரத்துக்கு முன்னாடியே தெரிவிங்கோ, ஏற்பாடு பண்ணுறோம். அப்படி இல்லை நீங்கள் மாலை வாங்கிட்டு வரதா இருந்தால் 6 மாலை வாங்கிட்டு வாங்கும். ஏன்னா ஒரே சன்னதியில் 6 சுவாமி இருக்கா, ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை சாத்த முடியாது. 1.5 முழ மாலை அல்லது 1.5 அடி மாலைன்னு சொல்லுங்க. கிருஷ்ணனுக்கு மாத்திரம் 2 குஞ்சம் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணன் சில காமியார்த்தமான பிரார்த்தனைகளுக்கும் அனுகிரகபரமா இருந்துட்டு இருக்கார். ஆனால் நாம் அந்த காமியார்த்த பிரார்த்தனைகளை உற்சாகப்படுத்த வேண்டாம். நம்மளுடைய பாதங்கிறது கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண தரிசனம் வேணும், வாழ்க்கையே கிருஷ்ணமயமா இருக்கணுங்கிற ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆதாரமாக கொண்டுதான் இந்த கிருஷ்ணானந்தமே இருக்குங்கிறதுனால இந்த காமியார்த்தமான பிரார்த்தனைகளை உற்சாகப்படுத்த வேண்டாம். அப்போ சொன்னேன்னா நிறைய வந்துருவா. அதனால இப்போ நிறைய ஏற்கனவே அது மாதிரி தான் நிறைய வந்துட்டு இருக்கா. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. நாம் அதை இந்த கிருஷ்ணானந்த சேனலில் உற்சாகப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். சுருக்கமாக வேணா சொல்கிறேன். நிறையா பேருக்கு இங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இது பிரார்த்தனா ஸ்தலமாக இருந்துட்டுருக்கு. முக்கியமாக ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம், வயிற்று வலி, விவாகமாகாதவா,
புத்திர பாக்கியம் இல்லாதவாள்லாம் கோவில் சம்பிரதாயம்னு சில பிரார்த்தனைகள் இருக்கு. அது மாதிரி பண்ணா 12 ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள அவர்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறிடுறது. நிறைவேறின பேரதிசயங்களை நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொன்னா அதை உற்சாகப்படுத்துற மாதிரி ஆயிடும். நான் அந்த காமியார்த்த பிரார்த்தனையை தப்புன்னு சொல்லலை, நாம் அதை உற்சாகப்படுத்துறது இல்லை. அது அவ இஷ்டப்படி கோவில் சம்பிரதாயம் என்னன்னு விசாரிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை அவசியம் எல்லாரும் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா 2 விஷயம். ஒன்று, குழந்தைக்கு அன்னப்பிராசனம் குருவாயூர் போல இங்கேயும் வெங்கட சுப்பையர் காலத்திலேருந்து இருந்துட்டு இருக்கு. அது இங்கே பண்றது ரொம்ப விசேஷம். அந்த அந்த அவல் பாயசம் தான் இங்கே அன்னப்பிராசனமாக கொடுக்குறோம். அதை தான் அந்த குழந்தை சாப்பிட போகிறது. அது இந்த கோவிலுக்கு கிருஷ்ணனுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அதை அப்படியே சாப்பிடும். அது கோவில் வழக்கம் என்னன்னு கேட்டுக்கோங்க. அது சம்பந்தமா கோவில் சம்பிரதாயம் என்னன்னு கேட்டுக்கோங்க. அது பிரகாரம் வந்தேன்னா அன்னப்பிராசனம் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், கமெண்ட்ஸ்லையோ எனக்கு மெசேஜ்லையோ. சரி, இப்போ பதிலாக சொல்லிடுவோம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விட்ட இடத்துலேருந்து சத் சங்கம் நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவில் டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிலுக்கு அர்ச்சனை பொருளோ மாலையோ ஏதாவது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னப்பிராசனம் ரொம்ப முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பிரார்த்தனா ஸ்தலம், ராகு கேது சர்பதோஷங்க அப்படிலாம் அப்படி சொல்ல வேண்டாமே நினைக்கிறேன். புத்திரபாகியம் விவாகத்தடை கண்குளிர நிறைய பார்த்துருக்கேன். கோவில் சம்பிரதாயப்படி பிரார்த்தனை பண்ணிட்டவாளுக்கு அது நிறைவேறாத ஒரு சரித்திரம் 35 வருஷத்துல எங்க அப்பாவும் பார்க்கல, 18 வருஷத்துல நானும் பார்க்கல. ஒருத்தர் பார்க்க வேண்டாமா? 12 சொல்லிகிட்டே இருக்கணும். 12 வருஷமா புத்திரபாகியம் இல்லாத பல பேருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அது போட்டோம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அது விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகப்படுத்துகிறா பாருங்க, கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறவாளுக்கு விசேஷமான பிரார்த்தனா ஸ்தலம் இது. புல்லாங்குழல் வாசிக்கிறவா, வீணை வாசிக்கிறவா, வயலின் வாசிக்கிறவா, மிருதங்க வாசிக்கிறவான்னு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறா பாருங்க, அவெல்லாம் இங்கே வந்து ஒரு நாளைக்கு கிருஷ்ணார்ப்பணமாக வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறம் ஸ்பிரிச்சுவலி சொல்ல போனோமானால் தங்களுடைய பிராணோபாசன கிரந்தமாக எதை வச்சுட்டு இருக்காளோ அல்லது எந்த ஜபத்தை வச்சுட்டு இருக்காளோ, ஜபம் சில பேருக்கு சாதனையா இருக்கும், சத்கிரந்த பாராயணம் சில பேருக்கு சாதனையா இருக்கும். அதெல்லாம் ஒரு 3 நாளாவது நட திறந்திருக்கிற சமயத்துல ஊத்துக்காடு சன்னதில வந்து பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது சித்தியை கொடுக்கும், அதாவது பக்தியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் இங்க முக்கிய க்ஷேத்திரமா இருந்துட்டு இருக்கு. இங்க பஸ் வசதி கோவில் டைமிங்க்கு இல்லை. யார் வந்தாலும் கார்ல தான் வந்தாகணும். அப்படி இல்லைன்னா ஆவூர், கும்பகோணத்துலேருந்து ஆவூருங்கிற ஊர் வரைக்கும் பஸ் வரும். அங்கேருந்து இறங்கி ஆட்டோவில் வரணும். வரும்போதே எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அநேகமாக சின்னதாக கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.